ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் செந்தில்குமாராஜா. வாங்க நீங்கள் நான் உலகம் சுத்தலாம் யூடியூப் வீடியோ சேனலை சந்திக்கிறது மகிழ்ச்சி. ஏன்னா அது பின்னாடி ஃப்ளைட்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலி நான் இருக்கிறது இப்போ வந்து அர்லாண்டா ஏர்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. அர்லாண்டா ஏர்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்டியூனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியோட மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் ஏரியா. ஸோ அதெல்லாம் இருக்கட்டும், எதுக்கு ஏர்போர்ட் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஜஸ்ட்டு ஒரு ட்ரிப் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ எனக்கு கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இதுதான் ஏர்போர்ட், அர்லாண்டா ஏர்போர்ட்டுக்குள்ளே. ஏர்போர்ட்டை பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது, சூப்பராக இருக்கா? எனக்கே பிடிச்சிருக்கு. நான் செம்ம டயர்டுங்க, கொஞ்சம் நேரம் தூங்கலான்னு தூங்கினேன், தூக்கம் வரல, அதனால தான் எந்திரிச்சிட்டேன். சரி, கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஓகே, பார்ப்போம், பாய். Hi, hello friends. I hope you all are doing good. Actually, today we are in the International Arlanda Airport. It's in Sweden. This place is called Senthilkumararaja. So we're going to watch today the inside and outside of the flight and the international airport facilities like a launch facility, shopping facility, and travelers. Immigration things, a lot of things we're going to watch. This is the Senthilkumararaja, the place. It's a industrial hub. Totally, it's covered with big companies and a lot of shopping things. And this international airport, you can get the duty free things like liquors and chocolates and so many shopping, so many years, everything you will get, and all in the without tax. So the price is not expensive. So many travelers are definitely buying in this place. So it's really cheap compared to outside the airport. So it's so helpful for the travelers, but it's limited purchase. So not like liquors and all. People can buy maximum 2 bottles of liquors, not more than that. It's all depends upon where the people final destination is. Like for India, it's 2 bottles only. It's allowed. So that kind of so many restriction is here, and but not so expensive. But European Union people not allowed to buy any liquors here. So okay, this is the gate, launch gate. So once the immigration is over, so you're directly entering to the gate. So gate is basically like each flight's own gate. It will be displayed on the screen, so you can find it easily. There is a plenty of gates in Ireland. It's more than 72 gates. That means that much flight can accommodate in the airport. So okay friends, definitely you will like watch the till end. So this is the time I'm going to tell in Tamil. Okay, bye. ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இருக்கிறது அர்லாண்டா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். இது இருக்குது சிங்டியூனா அப்படிங்கிற ஒரு பிளேஸில். இதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இண்டஸ்ட்ரியல் ஹப் தான் இருக்குது. இந்த இடத்துல எல்லாமே கிடைக்கும். நம்ம இப்போ வந்து ஃப்ளைட்டில் போர்டாக போகிறோம். அதாவது ஃப்ளைட்டில் போர்டாக இருக்குதுன்னா உள்ளுக்குள்ளே போகிறக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பிரிட்ஜ் இருக்கும். அதுக்குள்ளே நம்ம போய்ட்டு வெளியே பார்த்தீங்கன்னாவே தெரியும் கத்தார் ஏர்லைன்ஸ் என்ன கிங் மாதிரி இருக்குது பாருங்கள். உள்ளுக்குள்ளே போனால் தான் தெரியும். இட்ஸ் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இட்ஸ் ப்ரொப்பலர், அது விங்ஸ், இதை வச்சு தான் அந்த ஃப்ளைட்டே பறக்குது. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் ஒவ்வொரு சீட்டுக்கும் முன்னாடியும் ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். பட் சீட் பெல்ட்டு அந்த மாதிரி மற்ற எல்லா திங்ஸ் இருக்கும். அதில் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரூ மெம்பர்ஸ் உங்களுக்கு என்ன தேவைனாலும் அட்டென்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு மேலே ஸ்விட்ச் லைட்லேருந்து ஏசி கண்ட்ரோல்லேருந்து எல்லாமே இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஹெட்ஃபோன் கொடுத்துருவாங்க. பில்லோ, பிளாங்கெட், வாட்டர் பாட்டில், ஆல் தி டைம் லஞ்ச், டின்னர் எல்லா ஸ்நாக்ஸும் அட்டெண்டர் தான் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் இடையில ஃப்ளைட்டில் உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களோட அட்டெண்டர் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், இமீடியட்டாக அவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. இது சேஃப்டி மெஷர்மெண்ட்டுக்கானது. ஃபஸ்ட்டு இவங்க சொல்கிறாங்க இது கொரோனா வைரஸ் டைமில். ஸோ அதனால் எப்படி ஹேண்ட் வாஷ் பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்க்ரீனில் காமிக்கிறாங்க. ஸோ இதுதான் போர்டு. இது வந்து எப்படி டைனிங் மாதிரி உங்களுக்கு வர்ற ஃபுட்டை வந்து இது மேலே வச்சுட்டு தான் நீங்கள் சாப்பிட்டாகணும். ஏன்னா சாப்பிட்றப்ப வந்து உங்களுக்கு வேணும்ல, இந்த மாதிரி இதில் வச்சு சாப்பிட்றோம். சரி, அதையும் நம்ம பார்க்கலாம். இது லாக் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் இது விழுகாது. கரெக்டாக அந்த லாக் பண்ணணும். அப்படி உங்களுக்கு தெரியலன்னா கூட உங்கள் அட்டெண்டர் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இது வால்யூம் கண்ட்ரோல், மற்றபடி எல்லாமே இதில் இருக்குது. இந்த மானிட்டரில் இது எல்லாமே டச் ஸ்க்ரீன் தான். ஸோ இது இல்லாமல் வந்து ஹேண்டு ப்ளஸ் வந்து உங்களுக்கு பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா புஷ் பேக் மாதிரி பின்னாடி போயிடும். அந்த ஃபெசிலிட்டி இருக்கும். உள்ளுக்குள்ள கார்பெட் தான் ஃபுல்லாக எல்லாமே ஹை குவாலிட்டி அலுமினியம் ப்ராடக்ட். ஸோ இது வந்து சேஃப்டி மேனுவல். இது வந்து ஒரு எமர்ஜென்சி டைமில் எந்த மாதிரி எக்ஸிட்டுக்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொரு சீட்டுக்கடையிலையும் வந்து அந்த ப்ளோயர் இந்த மாதிரி இருக்கும், ரப்பர் பலூன். அதை வச்சுட்டு நீங்கள் ப்ளோ பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இது இருக்கும். அந்த மாதிரி பண்ண சேஃப்டிக்காக போட்டிருக்காங்க. மற்றபடி இதில் பார்த்தீங்கன்னா லைட் டிம் அண்ட் டிப்னு ஒவ்வொரு தடவையும் மாறும். அது எப்படின்னு சொன்னால் டே டைமுக்கு ஒரு மாதிரி, நைட் டைமுக்கு ஒரு. ஃப்ளைட்டு தான் மேலே 42,000 ஹைட்டுக்கு மேலே பறக்கிறதுல 42,000 அப்பா அவ்வளோ ஹைட்டில் தான் பறக்கும். ஆமாம், இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா இந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டுக்குள்ளே கூட்டமே இல்லை. ஏன்னா இங்கேருந்து நம்ம தோஹாக்கு போகிறோம். தோஹாவிலிருந்து தான் ஃப்ளைட் வந்து க்ரௌட் இருக்கும் மேக்ஸிமம். ஏன்னா இங்கே இருக்க ஃப்ளைட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைமில் வந்து யார் ட்ராவல் பண்ணுறது. இதுதான் உள்ளுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா வாஷ்ரூம் வந்து
மொத்தம் வந்து 8 வாஷ்ரூம்ஸ் இருக்கும் ஒவ்வொரு எக்ஸிட்டுக்கு பக்கத்துலையும். கிட்டத்தட்ட 4 வாஷ்ரூமோ இல்லை 6 வாஷ்ரூமோ இருக்கும். ஸோ நான் இருக்கிற இடத்துல இந்த வாஷ்ரூம் பார்க்குறீங்க. இதில் என்னென்ன ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்கு. மற்றபடி ஹேங்கிங் க்ளோத்ஸ் வைக்கிறதுக்கு வச்சுருக்காங்க. அது மட்டும் கிடையாது, சைல்டுக்கு வந்து அதாவது குழந்தைங்களுக்கு வந்து டைப்பர்ஸ் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணணும்னா இந்த மாதிரி இதில் வந்து குழந்தைங்கள லே பண்ண வச்சுட்டு அது மேலே வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி அது மட்டும் கிடையாதுங்க. மற்றபடி இது ஃப்ளஸ்ஸிங் அந்த மாதிரி இது எல்லாமே இருக்குது. அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் சானிடைசர்லேருந்து சோப்புலேருந்து எல்லாமே இருக்கும், இன்க்ளூடிங் டிஷ்யூ பேப்பர் வரைக்கும் எல்லாமே வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா அந்த ஹேண்ட் சானிடைசர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அது மட்டும் கிடையாது, ஹேண்ட் சோப் அந்த மாதிரியும் அது வச்சுருக்காங்க. ஸோ அதை எடுத்து யூஸ் பண்ணலாம். இதில் வாட்டர் பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக்கே நம்ம கையை வச்சோம்னா வரும். நீங்கள் ஹாட் வேணுமா கோல்டு வேணுமா சொல்லிவிட்டு அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணாவே போதும். வேறு எதுவும் பெரிய டிஃபிகல்ட்ஸ்லாம் கிடையாது. ஸோ மற்றபடி இது வந்து லன்ச் டைம் யமி ஃபுட். ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு மாதிரி கொடுப்பாங்க. இது க்ராய்சான்ஸ், ஜாம் அண்ட் யோகர்ட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ராம்பிள்டுக்கு என்ன மாதிரி மெனு ஆர்டர் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து கட்லரிஸ், மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட் ஃப்ரூட்ஸ் இருக்குது ஒரு பவுலில், அது இல்லாமல் ஒரு ஃப்ரெஷ் யோகர்ட் இருக்குது. சரி, நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. ஸோ நான் வந்துட்டு டைனுக்கு ரெடி ஆகிட்டேன். ஸோ இது வந்து நம்மளோட வாட்டர் பாட்டில் இன்க்ளூடிங் எதுனா. ஸோ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவங்க மெனு தான். சரி, நம்ம இப்போ யோகர்ட் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இந்த யோகர்ட்டில் பொறுத்த வரைக்கும் ஃப்ளேவர்டு ஃப்ரூட் யோகர்ட். ஸோ கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இட்ஸ் குட், டேஸ்ட் நல்லாயிருக்கு. ஸோ இது பொறுத்த வரைக்கும் லஞ்சுக்கான மீலு. ஸோ இதில் நான் ஆர்டர் பண்ணது மேஷ் பொட்டேட்டோ, சிக்கன் அண்ட் சாசேஜ். ஸோ வி ட்ரை. ஓகே, அவ்வளோ ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். யா, நல்லா இல்லை அந்த மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து ஸ்நாக் டைமில் வந்து ஒரு சாசேஜ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இங்கே ஒரு கிச்சன் பேண்ட்ரின்னு சொல்லிட்டு இருக்குது. இங்கே தாங்க ஃபுட்டை எல்லாம் ரீச் ஆஃப் பண்ணுறாங்க. ரீச் ஆஃபிங்னா என்னது? ஃபுட்டை ஹீட் பண்ணுறது தான் ரீச் ஆஃபிங் வாங்க. இது ஃப்ரெஞ்ச் கிளாசிக்கல் டேர்மில் சொல்லுவாங்க. ஸோ இங்கே இருந்தால் எல்லா சீட்டிங்க்கும் வந்து ஃபுட்டு இங்கே சப்ளை ஆகுது. அதுக்கு ஒரு ட்ராலி மாதிரி இருக்குது. அதை எடுத்துகிட்டு போய் க்ரூ மெம்பர்ஸ் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பேசஞ்சருக்கும் அவங்க ஃபுட்டை வந்து டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ அதுதான். ஸோ இது விங்ஸ் அவுட் சைடு விண்டோலேருந்து பார்த்தாவே தெரியும். விங்ஸில் தான் இந்த விங்ஸ் தான் மெயின் பறக்கிறதுக்கே ஒரு அந்த இது. ஸோ இதுவும் இல்லாமல் நேவிகேட்டர்னு சொல்லிட்டு இருக்குது. நம்ம எந்த டிஸ்டன்ஸில் பறந்துட்டுருக்கோம், என்ன ஹைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்க்ரீனில் ஒவ்வொருத்தரையும் டிஸ்பிளே ஆகும். அதுவும் இல்லாமல் கேப்டன் வந்து அங்கேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். ஸோ இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் லேண்டிங் டைமு. ஸோ லேண்டிங் டைமில் பார்த்தீங்கன்னா எப்படி விங்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நான் காமிச்சிட்ருக்கேன். ஸோ இந்த விங்ஸுக்கு மேலே வந்து யாரும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சைன் போட்டிருக்காங்க. இது கடலுக்கு மேலே இப்போ பறந்துக்கிட்டு இருக்குது, தெரியுது உங்களுக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லேண்ட் ஆகிடும். ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் நம்ம கத்தார் லேண்டிங் இன் கத்தார் சாயில். ஸோ இதுதான் இப்போ லேண்டிங் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இங்கே தான் நம்ம இறங்குறோம். இங்கே இறங்கிட்டு இதுக்கப்புறம் நம்ம ஏர்போர்ட்டுக்கு போகிறோம். ஸோ இப்போ வந்து இறங்குறப்போ அதே ஸ்பீடு இருக்கப்போ கண்டிப்பாக ஏதாச்சும் இதாகும் அப்படிங்கிறக்காக தான் அந்த விங்ஸ் வந்து மேலே ஓப்பன் ஆகிடுது ஒரு பாட்டு. ஸோ இதெல்லாம் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அதை தான் காமிச்சிட்ருக்கேன். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஸ்பீடை கம்மி பண்ணிவிட்டு இப்போ கேட்டுக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த கேட்லேருந்து நம்ம இறங்கினோடனே அங்கேருந்து உள்ளுக்குள்ளே போயிட்டு நம்ம தோஹா ஏர்போர்ட் வந்துட்டோம். இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். இட்ஸ் அ பியூட்டிஃபுல், அமேசிங் அண்ட் ஒண்டர்ஃபுல் பிளேஸ். ஸோ ஆல் சேம். ஸோ இங்கே கன்வேயர் பெல்ட் மாதிரி இருக்குது. ஸோ இங்கே நடக்கிறதுக்கு சிரமம் வேணாம் அப்படிங்கிறக்கா இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக கிளாஸ் எஸ்டாப்ளைஸ்டு. ஸோ எவ்வளோக்குள்ள வந்தாச்சுங்க. இங்கே செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு நம்ம இங்கே வந்துவிட்டோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங் ஏரியா இருக்குது. இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனு. இந்த ஸ்க்ரீனே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசுன்னு பார்த்துக்கோங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம டியூட்டி ஃப்ரீ ஷாப்பிங் என்ன வேணால் பண்ணலாம். இங்கே எல்லா ஷாப்பிங் திங்ஸுமே பண்ணலாம். அவ்வளோ ஷாப்பிங் திங்ஸ் இருக்குது. அன்இமேஜினபிள், ஆல் பியூட்டிஃபுல் அண்ட் லக்ஸுரி திங்ஸ். எவ்வளோ பெரிய டெடி பேர் வச்சுருக்காங்க, சான்ஸே கிடையாதுங்க. உள்ளுக்குள்ளே பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு தோணும், அந்த அளவுக்கு இருக்குது. இந்த ஸ்க்ரீனை மட்டுமே நம்ம ஊரில் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்துட்டு லைட்டே தேவையில்லை, அந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குது. ஸோ அதுலேருந்து தான் பார்த்துக்கிட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு 4-5 டிவி ஸ்க்ரீன் இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ கத்தாரில் இருக்க ஹமாத் அப்படிங்கிற ஒரு ஏர்போர்ட், இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் தான் இருக்கேன் நான். ஸோ இங்கேருந்து நான் ரொம்ப கனெக்டிங் ஃப்ளைட்டு ஃபஸ்ட்டு ஸ்வீடன்லேருந்து இங்கே வந்தோம். இங்கேருந்து இப்போ கனெக்டிங் ஃப்ளைட் டு இந்தியா.
ஏர்போர்ட் ரொம்ப நீட்டாக அண்ட் க்ளீனாக இருக்குது. பார்த்தீங்கன்னாவே தெரியும், பின்னாடி ஏதோ பெரிய ஒரு பொம்மை மாதிரி வச்சுருக்காங்க. ஏர்போர்ட் வெரி ஹைஜீன் அண்ட் நீட் க்ளீன், சூப்பர். இங்கேயும் வந்து டியூட்டி ஃப்ரீ இருக்குது. ஸோ லெட்ஸ் கோ, போய் இன்னும் சுற்றி பார்க்கலாம். மெயினான இடத்துக்கு வந்தாச்சுங்க. இங்கே தாங்க கோல்டு ரொம்ப சீப்பாக இருக்கும். கோல்டுனா ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் சொன்னேன், கோல்டுனா எல்லாத்துக்குமே பிடிக்கும், எனக்கு தான் பிடிக்கும். ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் கோல்டை பொறுத்த வரைக்கும் பியூரிட்டி சான்ஸே கிடையாது. ஆனால் வந்து ப்ரைஸ் எக்ஸ்பென்சிவ் தான். இங்கெல்லாம் செய்கூலி இல்லை, சேதாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரிலாம் கிடையாது. அது சில திங்ஸுக்கு இருக்குது, அது சில கோல்டு ஆர்னமெண்ட்ஸுக்கு வந்து மேக்கிங் சார்ஜ் இருக்குது. ஸோ பட் வேஸ்டேஜ் கிடையாது. பட் ஆனால் கிராமை பொறுத்த வரைக்கும் $75 அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சொவினியர் திங்ஸ், அதாவது ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் அந்த மாதிரி நிறையா வச்சுருக்காங்க. அவங்க நாட்டை சிம்பிளை இண்டிகேட் பண்ணுற மாதிரி கேமல்ஸ் நிறையா வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் டேட்ஸ் இருக்குது, மற்றபடி கேண்டீஸ், சாக்லேட்ஸ் நிறையா இருக்குது. பட் மெயினாக வந்து கோல்டு தாங்க. கோல்டு எங்கே பார்த்தாலும் இருக்குது அவ்வளோ. ஆனால் கோல்டோட பியூரிட்டி வந்து நல்ல பியூரிட்டி அப்படின்னு சொன்னாங்க. நான் ப்ரைஸை கேட்ட பொறுத்த வரைக்கும் கிராம் வந்து எப்படின்னா $75 இன்றைக்கி ரேட்டில் பொறுத்த வரைக்கும் 5250 என்னமோ வருதுன்னு நினைக்கிறேன். ஐ கெஸ், ஐம் நாட் ஷியோர். ஸோ பார்த்தீங்கன்னா ஓகே ஃபைன், அந்த மாதிரி ரேட்டில் வாங்கலாம். பட் நம்ம ஊரில் இப்போ வந்து என்னென்னா 4600 சொன்னால் அதுக்கப்புறம் மேக்கிங் சார்ஜு, வேஸ்டேஜ் இந்த மாதிரி நிறைய போடுவாங்க. இங்கே இந்த மாதிரி கிடையாது, சில ஆர்னமெண்ட்ஸுக்கு மட்டும். ஸோ இது வந்து நம்ம ஃபைனல் கேட்டுக்கு வந்தாச்சு. இங்கேருந்து தான் நம்ம இந்தியாவுக்கு போகிறோம், இந்தியா பெங்களூருக்கு போகிறோம். இங்கேயும் பார்த்திங்கன்னா அதேமாதிரி கன்வேயர் இருக்குது. இந்த கன்வேயர் பெல்ட்டில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். இங்கே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எப்படி வீடியோ இருந்துச்சு, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்வீடனில் இருக்க அர்லாண்டா ஏர்போர்ட்லேருந்து நம்ம டிபார்ச்சர் ஆகிட்டு கத்தாரில் இருக்க தோஹா, ஹமாத் அப்படிங்கிற ஒரு ஏர்போர்ட்டுக்கு வந்தோம். கண்டிப்பாக இந்த ஏர்போர்ட்டு, அந்த ஃப்ளைட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயத்தை பார்த்துப்பே நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஃப்ளைட் வந்து நம்மளுக்கு பெங்களூருக்கு வந்து 7:55 ஈவினிங்கு. அது நைட்டு லேட் நைட்டு தான் போயிட்டு ரீச் ஆகுது. அதாவது நெக்ஸ்ட் டே மார்னிங், ஏர்லி மார்னிங் ரீச் ஆகுது. ஸோ ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருச்சா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். Don't forget to press the bell button. இதோட ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் நான் உங்கள் செந்தில்குமாரராஜா. இணைந்திருங்கள், வாங்க, நீங்கள், நான், உலகம் சுற்றலாம். லவ் யூ ஆல். பை.